நண்பர்களே வணக்கம். நான் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இந்த செருப்பு சங்கர்னு ஒரு களவாணி பையன் வந்திருக்கிறான். அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தனது தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாருமெல்லாம் சந்தேகம் இருக்குதோ, யாரெல்லாம் சஸ்பெக்டாக இருக்கிறாங்களோ பல கேஸில், எந்த பெரிய பெரிய அரசியல்வாதிங்க ஊழல் பண்ணிட்டு பெரிய கிரிமினல்ஸோட தொடர்பு வச்சுருக்காங்களோ அவங்க ஃபோனை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டு கேட்கும். அது நியாயம்தான். ஏன்னா அவன் யார்கிட்ட பேசுகிறான், இவன் யார்கிட்ட பேசுகிறான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டு கேட்கும். இவன் என்ன பண்ணான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சிருந்த இந்த செருப்பு சங்கர், அவன் பேர் சவுக்கு சங்கர், செருப்பு சங்கர் சொன்னால் நல்லாயிருக்கும், ஆனால் அவன் செருப்பு சங்கர் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பேசுகிற ஃபோனே ஒட்டு கேட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பேசுவாங்க, அதை ஒட்டு கேட்டான். அப்புறமா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் பற்றியெல்லாம் அக்யூஸ்டுங்க, கரப்டட் பொலிட்டிஷியன்ஸுங்க, கரப்டட் பிஸ்னஸ் மேனுங்க, இந்த மாதிரி விவிஐபிஸ் எல்லாம் சஸ்பெக்டடாக இருப்பாங்க, குற்றவாளியாக இருப்பாங்க. யார் ஃபோனை ஒட்டு கேட்குறாங்களோ அத்தை ரெக்கார்ட் பண்ணி, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அத்தை ரெக்கார்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆட்கிட்ட கொடுத்துருவான். ஒரு அரசியல்வாதியா, ஒரு பிஸ்னஸ் மேனா, ஒரு அக்யூஸ்டா, ஒரு ரவுடியா, ஒரு கொலைக்காரனா, ஒரு கட்டப்பஞ்சா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு 10 லட்சம் பணம் கூட வாங்கிட்டு இருந்தான். இதை தெரிஞ்சு அவனை டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போட்டாங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போட்ட பிறகு அவன் என்ன பண்ணான், இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு வந்த பிறகு இந்த யூடியூப்பில் பேச ஆரம்பித்தான். யூடியூப்பில் பேசிட்டு என்ன பண்ணுவான்னா, எல்லாரையும் மிரட்டி பணத்தை போடுவான். அதை உன் மேட்ரு எனக்கு மாட்டிடுச்சு, இந்த மேட்ரு நாளைக்கு பேச போகிறேன், உன் அந்தரங்க மேட்ரு மாட்டிடுச்சு, நீ இவ்வளோ வச்சுருக்கிற, இவனே பெரிய பொம்பளை பொறுக்கி. யார் இவனே பெரிய பொம்பளை பொறுக்கி? 70 வயசு கழிவுனாலும் விட மாட்டான். 70 வயசு கழிவுனாலும் விட மாட்டான். கல்லுக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டான். இவனை பற்றி தெளிவாக பல வீடியோக்கள் போட்டது யாருன்னு கேட்டால் திருச்சி சூர்யா தான் இவனை பற்றி எல்லா வீடியோ போட்டது. இவனுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, இவன் கூட சேர்ந்து யூடியூப்பில் பேசுகிற ஒரு பொண்ணு, பேர் சொல்கிறது வேணாம், இவனால் அந்த பொண்ணுக்கு என்ன வியாதிக்குதுன்னு அந்த தம்பி சொன்னான், திருச்சி சூர்யா. அதை நான் சொல்ல வரல, ஏன்னா அந்த வியாதியை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடாது, அது சட்டப்படி தப்பு. ஆனால் ஊரே பேசுது, குடியாத்த குமரன் வியாதி பேர் சொல்ல, என்ன சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டவங்க. ஸோ அந்த மாதிரி பொறுக்கி புறம்போக்கு பையன் அவன். நம்பர் 1 அக்யூஸ்டு. என்னது நம்பர் 1 அக்யூஸ்டு? கஞ்சா, சிகரெட்டு பிடிக்கிறான், பீடி பிடிக்கிறான், சுருட்டு பிடிக்கிறான்னா அது கடையில் விற்கிறாங்க. தண்ணி அடிக்கிறான்னா அதுக்கு அரசாங்கமே அதுக்கு தொடர்ந்து, இப்போ இல்லை, ஜெயலலிதா ஆரம்பத்தில் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க டாஸ்மாகை. அன்றைக்கிலேருந்து இன்னி வரைக்கும் டாஸ்மாகெல்லாம் அரசாங்கமே இருக்குது, வாங்கி குடிக்கிறான். இவன் இதெல்லாம் தாண்டி கஞ்சா அடிப்பான். கஞ்சா தான் அடிக்கிறது அவனுங்க, இல்லைன்னா போதை ஏறாது, கஞ்சா அடிப்பான். இவன் உடம்புல பிரச்சனை இருக்கிறதுனால இவன் தண்ணி அடித்தானா, செருப்பு சங்கர் தண்ணி அடித்தானா உள்ள இருக்கிற பொருளெல்லாம் சீக்கிரம் நாசமாயிடும். கிட்னி, ஈரல், ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் சீக்கிரம் நாசமாயிடும். அதனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு போதை வேணும்னா கஞ்சா, ப்ரௌன் சுகரு, ஹரேனு, அபீனு, அப்புறம் இந்த பாம்பு கடிதாமே நாக்கில், இதுக்கெல்லாம் பல லட்சம் செலவாகும். இதுக்கே வாரத்தில் பல லட்சம் செலவாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுக்கி தாயொலிம்பவன் இவன் எல்லாரையும் மிரட்டுறான்றனால இவனை அடிக்கடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணோம், குண்டாசில் போடும். ஒரு முறை என்ன பண்ணான் தெரியுமா, நம்ம பெண்கள் இருக்காங்களே போலீஸ், பெண் போலீஸ், அவங்கள பற்றி ரொம்ப தப்பாக பேசினான். இன்னைக்கு குடியாத்த குமரன் உங்கள் முன்னால் உயிரோடு உக்காந்து பேசிகிட்டு இருக்கான்னா இதுக்கு காரணம் ஒரு பெண் போலீஸ். குடியாத்த குமரன் குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு பெண் போலீஸ். ஆமாங்க, ஒரு பெண் போலீஸ். எங்கள் வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு. இந்த குடியாத்தில் இந்த பாமக கட்சிக்கார் அட்டாக் பண்ணிடும் போது ஒரு 10 பாமக காரங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு, பாமக காரனாலே எப்படி என்ன சொல்கிறது, அவன் தலைவனே ஒரு பெரிய குடிகாரன் அன்புமணி, இவனுக்கு எப்படி இருப்பானுங்க அந்த அன்புமணி ஆட்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டாண்டு வந்து ஒரு 9 பேர் ஓட்டானுங்க. என்னை பார்த்த உடனே ஒருத்த மட்டும் உள்ளே வந்துட்டான். அவன் போதையில் வந்துட்டான். மறுநாள் அவங்க பொண்டாட்டி வந்து எங்கள் வீட்டில் என் காலில் வந்தாங்க. ஒருத்தன் போதையில் வந்துட்டு எல்லாரும் வீட்டில் பிடிச்சி தள்ளிட்டான். அப்புறமா அந்த பெண் போலீஸு, சும்மா சொல்கிறாது, பெண் சிங்கம்னு சொல்லுவாங்க, அந்த பெண் போலீஸு செம்ம அடி அடிச்சு அவனை படுக்க வச்சு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வச்சு அவன் சட்டை பிடிச்சி அந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிகிட்ட ஒப்படைச்சாங்க அந்த பெண் போலீஸ். நான் சினிமாவில் தான் பார்த்தேன் பெண் போலீஸ் அடிக்கிறது, நேராக பார்த்தேன். அப்படிப்பட்ட பெண் போலீஸில் தரக்குறைவாக பேசினான். பெண் போலீஸுங்கெல்லாம் திடீர்னு அவங்க வந்துட்டு பெரிய ப்ரொமோஷன் வந்துட்டா என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானேன்னு பேசினேன். ஒரு தாயோலிமாவும் ஒரு ப்ராஸ்டியூட்ஸ்ன்னு அந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டர். அதனால தான் இந்த செய்தி பதிவு பண்ணுறேன். அவன் பார்த்தா ஒரு டிஎம்கே மட்டும்தான் குறை சொல்லுவான், வேறு யாரையுமே குறை சொல்ல மாட்டான். எடப்பாடிக்கு ஜெயின் செக் ஜாலரா அடிப்பான், சப்புவான். எடப்பாடி குல்பேஸை எடப்பாடி வலிக்கிறது விட்டுடனாலும் விட மாட்டான். எடப்பாடி சப்புவான். அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர், எதிர்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து, அவருடைய பர்சனல் லைஃப்பை குறித்து, அவங்க ஃபேமிலியை குறித்து
ரொம்ப தரைக்குறைவாக பேசுவான். ஆனால் அவனை வந்து இது வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவன் சிஎம்ஐ பேசிட்டான், அண்ணன் உதயநிதி பேசுகிறான், சிஎம் குடும்பத்தை பேசுகிறான், திமுக அமைச்சர்களை பற்றி பேசுகிறான், நான் ஒரு முறை அரெஸ்ட் பண்ணல. இவனா வழியாக மாட்டினான். ஒரு முறை கஞ்சா வீட்டில் மாட்டிச்சு, பிடிச்சாங்க போலீஸு. இன்னொரு முறை மிரட்டினான், பணம் கேட்டு மிரட்டினான், அதில் போலீஸ் அவனை பிடிச்சாங்க. பெண் போலீஸ்களை தப்பாக பேசினான், அதில் போலீஸ் அவனை பிடிச்சாங்க. இப்படி இவனா வழியாக போய் மாட்டிக்கணும் போது போலீஸ் அவனை பிடிப்பாங்க. போலீஸ் பிடிக்க போகும்போது கதவுலாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டான். கதவு லாக் பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க, உடச்சி உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ராடு, ஒரு 420, 420, 840, ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி யாருன்னு கேட்டால் இவன் இந்த செருப்பு சங்கர். நம்பர் ஒன் அக்யூஸ்டுங்க. இவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, தேர்தல் அறிவித்த உடனே தினம் யூடியூப்பில் பேசுகிறான். அதாவது திமுக வீழ்த்தி ஆக வேண்டும், திமுக யார் ஓட்டு போடாதீங்க, தளபதி ஸ்டாலின் குடும்பம் வந்து கொள்ளையடிக்குது, இப்படியெல்லாம் வீடியோஸ் போடுறான். இவனை இந்த வீடியோ போட சொல்கிறது யார்? போட்டு எடப்பாடியை அப்படியே தூக்கி வச்சு மேலே பேசுவான். எடப்பாடி தூக்கி வச்சு மேலே அப்போ இது யார்? இவன் ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணுறான். அப்போ என்னடா மயிறு, நீ ஊடகவியாளர், நீ அரசியல் விமர்சகர், இவன் பத்திரிகையாளரான், இவன் அரசியல் திறனையாளரான், என்னவோ பொலிட்டிக்கல் கமெண்டர் என்னன்னோ இவனை போட்டு திமுக மட்டும் குறை பேசுகிறான். கால் ஒன்று மேலே போட்டுனா எதிர ஒரு பொண்ணு உக்கான்னு பேசுது. அது பேர் மாலதியோ என்னவோ சரியாக தெரியல எனக்கு. இவனுக்கு இருக்கிற வேலையை அந்த பொண்ணுக்கும் இருக்குது. இவனுக்கு இருந்தால் அவனுக்கு இருக்கும், இல்லை என்ன சொல்கிறது, இப்போ இவனுக்கு இருந்தால் அது அந்த பொண்ணுக்கும் இருக்கும். அந்த வியாதி பேரை நான் வெளியே சொல்ல மாட்டேன். நீ திமுக இவ்வளோ பேசும்போது இனி தினம் சவுக்கு சங்கர் கவுண்டர் கொடுக்க போகிறது இந்த குடியாத்த குமரன். நம்ம சேனலில் பேசுகிறேன். சவுக்கு சங்கருக்கு கவுண்டர் கொடுக்க போது இந்த குடியாத்த குமரன் இவன் கால் மேலே கால் போட்டுன்னு இஷ்டத்துக்கு பேசுவான். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 5 வழிச்சாலைகள் வரும்பொழுது திமுக தான் போராட்டத்தை தூண்டுச்சு. ஏன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் திமுக பண்ணது. இந்த 5 வழிச்சாலையில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது. எடப்பாடி கொண்டு வந்த சேலம் 5 வழிச்சாலை எதிர்த்ததே திமுக தான் அப்படின்னு மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணையாளர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு வந்துட்டு அட்டாக் பண்ணி பேசுவான். குறிப்பாக மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபுவை பேசுவான். இப்படி பேசுவான். அதாவது நம்ம வந்து 4 வழிச்சாலை நம்ம எதிர்த்த மாட்டே நான்சஸ் பாஸ்டர் டே பிம்பு டே செருப்பு சங்கர. மாண்புமிகு அண்ணன் டிஆர் பால் அவர்கள், அதற்கு முன்னால் வெங்கட்ரமன் ஒருத்தர் இருந்தார் திண்டிவனத்தில். இவங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் போது போட்ட ஸ்கீம் தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை. அதுதான் இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க. திமுக கொண்டு வந்தது தான் 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம். ஆல் கிரெடிட் கோஸ் டு டிஎம்கே, டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின், மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா மன்மோகன் சிங். திமுக கூட்டணி, காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணியோட நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் எதிர்க்கிறோமா. பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வந்ததே அங்கே நிறைய திமுக காரர்கள் வந்து ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குதான், முதலமைச்சர் பேரை சொல்கிறோம், அதனால் கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணுறான். ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது இப்படி எந்த பாடூஸ் பசங்களும் பேச மாட்டாங்க. இந்த ஜாடு மாடு லக்காடி பாடூஸ் சவுக் சங்கர் பேசுகிறானே, அப்போல்லாம் ஏன்டா ஜெயலலிதா இருக்கும்போது பேசல? பாலு ஜுவலர்ஸ் தெரியுமா? செத்தே போட்டான். இருந்தால் யாரால செத்தான்? சசிகலா மிரட்டினதுனால செத்தான். கங்கையப்பனுடைய சொத்தை யார் பிடுங்கினாங்க? சசிகலா அவங்க தான் பிடுங்கினாங்க அவங்க பங்களாவை. இப்படி நான் சொல்லிட்டா யாரா ப்ராப்பர்ட்டி அவங்க பிடுங்கினாங்கன்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் நீங்களாம் எங்கடா போயிருந்தீங்க? அப்போல்லாம் எங்கே போயிருந்தீங்க? ஆனால் இன்னைக்கு திமுக யாரையும் பழி வாங்காது என்றதுனால இன்னைக்கு இவன்லாம் இப்படி பேசுகிறான். தவறான கருத்தாக பதிவு பண்ணுறான். என்னன்னா, சொல்லிடுறேன் உங்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி தான் இவனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்குது. பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இவனுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு நாளைக்கு ரூம் அந்த வாடகையே 40,000 50,000 ரூபாய். பெரிய சூட்லேயே பிரின்ஸ் சூட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு மாதிரி இருக்கும் உள்ள. அங்கே இவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுங்க வருவாங்க. யாருக்கு? செருப்பு சங்கருக்கு. பர்மனண்ட்டாக அந்த பொண்ணு யார்? மாலதி. அது பர்மனண்ட்டு ஆச்சா. பொண்டாட்டியெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டான். இதில் சைடில் எக்கச்சக்கமாக இருந்து இவனுக்கு ரூம் போட்டு கொடுத்து இவனுக்கு என்ன வேணுமோ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து செருப்பு சங்கருக்கு. அந்த செருப்பு சங்கர் கஞ்சா அடிக்கிறான்னா அந்த கஞ்சா அடிக்க யார் காசு கொடுப்பாங்க? அவன் கொக்கைனு, ஹரைனு, ப்ரௌன் சுகரு, பாம்பு கடி, இப்படி ஊசி குத்திக்கிறது, இங்கே ஊசி குத்திக்கிறது, இதில் குத்துறது, இதுக்கெல்லாம் யார் காசு தருது? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. ஏன்னா இவன் பேசிட்டா அப்படியே திமுக விழுற வாக்கு வங்கிலாம் அப்படியே மாறி அப்படியே எடப்பாடிக்கு விழுந்துருமா. டெட் பாடி ஆகிற எடப்பாடி எந்திரிச்சு நின்று 3 சிஎம் சீட்டில் உட்காந்து வரான். நாங்கள்லாம் வாயில் குல்பேசி வச்சுட்டு சப்பின்னு இருப்போம்.
இவனை விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச விடுறார். யூடியூப் சேனல்ஸ்லாம் வருது, குறிப்பிட்ட ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் தான் அதில் வருது. அப்போ அந்த யூடியூப் சேனல்லாம் என்ன விளம்பரம் மாதிரி கணக்கு. இப்போ செருப்பு சங்கர் பேசுகிறாங்க, சவுக்கு சங்கர் எந்தெந்த யூடியூப் சேனலில் வருதோ அந்த சேனல் மீது நான் குறை சொல்ல. பிகாஸ் குடியாத்த குமாரன் இஸ் a யூடியூபர். Once upon a time, I was a DMK orator. I was speaking in DMK stages, DMK conference, in DMK hall meeting, in DMK functions. But now I am on a, from past 5 years, Gudiyatha Kumaran is a DMK YouTuber. So I am recording my messages in YouTube, in social media. So, நான் யூடியூபர் நான் குறைச்சி பேச மாட்டேன். ஆனால் ஒரு விளம்பரம் அதில் ஒரு சில யூடியூபுங்க இல்லை நாங்கள் போட மாட்டோம், ரூலிங் பார்ட்டி எதிர்ப்பாக நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் ஈவனாக இருக்கிறோம், நாங்கள் பொதுவாக போகிறோம். ஸோ இவன் பேசுறது சேனல்ஸில் இவன் வந்து கால் மேலே கால் போட்டுன்னு இவன் வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சி அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், இனி தொடர்ந்து உங்களோடு உங்களின் சவுக்கு சங்கர் பேசுவேன். பார்த்தா நீ என்னடா எங்களின் சவுக்கு சங்கர, உனக்கு நீ என்ன எங்களின் சவுக்கு சங்கர மயிர் பேசுவேன், இனி திமுக ஆட்சி நடப்பதெல்லாம் நான் வெட்ட வெளிச்சமாக வெளியே எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தினம் உக்கான்னு ஒரு சப்ஜெக்ட். ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க தளபதி என்றது, இந்த அமைச்சர் இந்த ஊழல் பண்ணாங்கன்றது மிரட்டுவான். அந்த அமைச்சர்கிட்ட மிரட்டுவான். ஒரு சிலர் நான் உண்மை பேச முடியாது, ஒரு சிலதெல்லாம் நான் உண்மை பேச முடியாது. அச்சா வேறுக்குள்ளே புழுகுது. ஒரு சிலர் நான் உண்மை பேச முடியாது. எல்லாரையும் மிரட்டுறது, இந்த ஐஏஎஸ் அதிகாரி இப்படி என்றது, இந்த ஐபிஎஸ் அதிகாரி இப்படி என்றது. ஆனால் எந்த ஐஏஎஸ் அதிகாரி எந்த ஐபிஎஸ் அதிகாரி வருண் அதிகாரி மீது அவன் எவ்வளோ சொன்னான், ஐபிஎஸ் ஒரு நேர்மையான ஆஃபீஸர், அவங்க மேலே எவ்வளோ குறை சொன்னான், எத்தனை அதிகாரிகள் மீது குறை சொல்லிக்கிறான், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீது குறை சொல்லிக்கிறான், அவங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? ஆனால் நாங்கள் ஆளுங்கட்சி பேச்சால், நாங்கள் ஆளுங்கட்சி, நான் ஆளுங்கட்சிக்காக தானே பேசுகிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயாவது தலைமை திமுகக்கு எதிர்ப்பாக நான் பேசியிருக்கிறேன் சொல்லுங்க. 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியாது, என் குடும்ப பிரச்சனை. ஆனால் என்னைக்காவது திமுகக்கு என் தலைவர் தளபதி ஆட்சி, நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின் என் ஆட்சி பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா 2026 மீண்டும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். 200 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெற்று தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக வரப்போகிறார். அதற்காக நான் திமுகவுக்கு ஆதரவாக பேசவில்லை. சுட்டு போட்டாலும் நாங்கள் திமுக, சுட்டு போட்டாலும் நாங்கள் திமுக தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எங்கள் மீது வழக்கு. இதுதான் இவ்வளோ சுற்றி வர. யூடியூப்ல பேசுறதுக்கு சவுக்கு சங்கர் மீது வழக்கு இல்லை. அவன் அதிகாரிகளை மிரட்டினா, ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் கேட்டான், பெண் போலீஸை பேசினா தான் வழக்கு. யூடியூப்ல பேசுறதுனால தமிழக காவல்துறை யார் மேலே செருப்பு சங்கர் மீது வழக்கு போடல. ஏன்னா கவர்மெண்ட் விட்டுத்தல அவன் பேசி பண்ணாங்க. தனிப்பட்ட நபர்கள் வழக்கு கொடுக்கும்போது அவனை கைது பண்ணி தான். ஆனால் என் மேலே 7 வழக்கு ஒரே வருஷத்தில் 7 வழக்கு என் மேலே 7 வழக்கு. என்னை அடிக்க வரான் பிஎம்கேக்காரன், அவன் மீது வழக்கு இல்லை, என் மீது வழக்கு போடுறாங்க. சசிகலா ஆதரவாளர்கள், சசிகலா திமுக ஆட்சிக்கு வரவே விட மாட்டேன்னுச்சு, சசிகலா வெற்றி செஞ்சேன். அது ஏடிஎம்கே சசிகலா எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, அதுக்கு என் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க. என் வீட்டுக்கு அடிக்க வந்தான் பாரு சசிகலா கட்சிக்காரன், 200 பேர் வரான், அவன் வழக்கு இல்லை. பொம்பளைங்களாம் அனுப்புவான் பிஜேபிக்காரன். பொம்பளைகிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும், 10 பேர் வீட்டாண்டா அவங்க மீது வழக்கு இல்லை. உள்ள உட்காந்துக்கிற என் மீது வழக்கு போடுவாங்க. இப்படி 7 வழக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த ஆதவர்ஜனான ஒரு பொறுக்கி புறம்போக்கத்தனால ஒரு தாயலிமா பார்த்தேன், திருடலாட்ட சிட்டிக்கிறவன் அந்த எச்ச பொறிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பொறுப்பேற்றோடனே நேராக அவங்ககிட்ட தான் போவேன் நான். அவங்ககிட்ட அந்த விபச்சார வாடகை பார்த்துக்கிறான் பாரு, போகாத கட்சியில் நாஞ்சில் சம்பத் அந்த தாயொலி மாவன், இவனுங்கள்ட்ட தான் நான் போவேன். அடுத்து இந்த செருப்பு சங்கர் நான் விட மாட்டேன். அந்த ஆதவர்ஜனா விஜய் மேடையில் ஆதவர்ஜனா சிஎம் என்ன பேசினான், அதுக்கு பேசுறதுக்கு அதுக்கு என் மீது இவ்வளோ வழக்கு யார் என் மீது போடுறது? தமிழ்நாடு போலீஸ் நான் குறை சொல்லிட்டா? நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு போலீஸ் தான் 3.5 வருஷமாக எனக்கு என் உயிரை காப்பாற்றினா. நான் சொல்ல ஒரு பெண் போலீஸ் என் குடும்பத்தை காப்பாற்றினாங்க. தமிழ்நாடு போலீஸ் தான் என் உயிரை காப்பாற்றுச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் போலீஸ் தான் என்னை காப்பாற்று. போலீஸை குறை சொன்னால் நல்லா சாவசம். ஆனால் போலீஸில் ஒரு அதிகாரி குடியாத்தில் டிஎஸ்பின்னு ரெஸ்பெக்டட் மிஸ்டர் சுரேஷ் பக்க ஆன்டி திமுக. அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வராதுன்னு என்கிட்டே சொல்லிட்டு போறாரு. என் மீது 7 வழக்கு போடுறாரு. அவரை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலையே. குறைஞ்சபட்சம் பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அவர் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் அது குடியாத்துக்கு பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா அவரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம். பண்ணல. ஏன்னா திமுக ஆட்சி யாரையும் பழி வாங்கதில்ல. 7 வழக்கு என் மேலே போடுறாருங்க. குடியாத்தில் ஒரு சேர்மன் அண்ணன் சத்யானந்தம் கூட எங்கள் கட்சிக்கார் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இவங்க யாரோட வாக்குவாதம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்கிறவர். பட் எங்களுக்கு தெரியாதவர் என்ன கம்யூனிட்டி, ஏதோ பேசுகிறாங்க, தள்ளுமுள்ளாகுது.
அவர் தலித்துன்னு நமக்கு தெரியாது, மரியாதைக்குரிய தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த கான்ட்ராக்ட்காரன்னு தெரியாது. அவர் போய் பிசிஆர் கேஸ் கொடுத்தோன்னா எந்த விசாரணை பண்ணாமல் மரியாதைக்குரிய குடியாத்த டிஎஸ்பி திமுக பழி வாங்கணும், ஏன்னா அவர் தான் திமுக ஆட்சிக்கு வராதுன்றார்ல, திமுக பழி வாங்கணும்னு சொல்லி சேர்மன் சத்யானந்தம் கூட அந்த கட்சிக்கார பசங்களை பிசிஆர் கேஸ் போட்டு அவங்க பெங்களூரில் இருந்தால் இங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் போய் அரெஸ்ட் பண்ணது. ஜட்ஜு கேட்குறாங்க, இது ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற, இது பொய் கேஸ் மாதிரி தெரியுது, ஸ்டேஷன் பையில் உள்ளாமன்னா லா அண்ட் ஆர்டர் உள்ளே போட்டே போனதுக்கு உள்ளே போட்டார். ஸோ ஒரு குடியாத்தில் டிஎஸ்பி மரியாதைக்குரிய சுரேஷ் என்பவர், நான் திமுக ஆட்சிக்கு குடியாத்தத்தில் கேவி குப்பத்தில் ஜெயிக்க விட மாட்டேன், எப்படி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிடுவார்னு ஒரு டிஎஸ்பி என்கிட்ட பேசிட்டு போகிறார், வீட்டில் என்கிட்ட பேசிட்டு போகிறாருங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி யாராவது பேசினா அவரு பதில் சொல்லிட்டேன், நீயா பதில் சொல்கிறேன்னு கேட்குறான் தாஜர்கிட்ட. அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் டிஎஸ்பி இருக்கிறாரு. நான் இந்த அரெஸ்ட் பற்றியெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இனி தொடர்ந்து யூடியூப்பில் பேசினா அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னாரான். ஐ எம் நாட் பாதர் அபவுட் தட். இது ஏன் சொல்ல வரேன்னா, சவுக்கு சங்கரை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா டிஎம்கே கவர்மெண்ட் எப்படின்னா பழி வாங்கலாம். ஆனால் குமரன் பழி வாங்கப்பட்டான், ஒரு அதிகாரி, ஒட்டுமொத்த காவல்துறை, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஓ, டிஐஜிஓ, டிஎஸ்பிஓ, டிஜிபிஓ நான் குறை சொல்ல, ஒரு அதிகாரி அவர் வந்து பார்த்தா அத்தனை வழக்கு. எல்லா வழக்கு என்னன்னு கேட்டால் என்னை அடிக்க வரான், வீட்டுக்கு அடிக்க வந்தனா சபா குமரன் அடிக்க போனியா ரைட் அவன் மாதிரி வழக்கு போடுறேன். இவ்வளவும் சகிச்சுன்னு குமரன் பேசிட்டு இருக்கான். ஆனால் செருப்பு சங்கர் என்னை இந்த ஆட்சி பழி வாங்குதுன்னு சொல்கிறானே, அவன் மீறி எத்தனை வழக்கு போட்டிருக்காங்க, ஒரு வழக்கு அவன் தானாக போய் சிக்கனான். ஸோ அவன் வந்து திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, என்ன சொல்கிறது, அவன் வந்து திமுகவை நான் ஆட்சியிலேருந்து அகற்றிடுவாங்க. நீ தினம் பேசின டே வார்த்தா செருப்பு சங்கர் நீ போடுறா வீடியோ, தினம் நான் வீடியோ போடுறேன்டா, டே குடியாத்துக்கு போகிற எங்கோ ஓடி போல, இதே குடியாத்தம், இதே குடியாத்தம், பாண்டிய நகர், பாரதி தெரு, ப்ளூ கலர் வீடு, குடியாத்துக்கு போன வீடு கேட்டால் குடியாத்தில் சின்ன பையன் கூட சொல்லுவான், எத்தனை பேர் எந்த கட்சிக்கார் யார் வந்தாலும் ஓகேடா. என்ன சொல்கிறது, அவர் யாரை சொன்னாரமே, இனி தொடர்ந்து வீடியோ போட்டால், அதாவது பிஜேபி கூட்டணிக்கு எதிர்த்து வீடியோ போட்டால் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். போடுவேன். செருப்ப சங்கரை சொல்கிறேன், நீ போடுறா வீடியோ, நீ தினம் வீடியோ போடுறா, உனக்கு நான் போய் சொல்கிறேன். டே செருப்ப சங்கர், 200க்கும் மேற்பட்ட தொகுதி திமுக ஆட்சிக்கு வருது, திமுக ஜெயிக்குதுடா, 200க்கும் மேற்பட்ட தொகுதிடா, எங்கள் வேலூர் மாவட்டம்டா, நான் சொந்த ஊர் வேலூர் மாவட்டம்டா, அணைக்கட்டு, குடியாத்தம், கேவிக்குப்பம், காட்பாடி, வேலூர், திமுக ஜெயிக்குதுடா, திமுக ஜெயிக்குதுடா, உதயசூரியன் ஜெயிச்சாச்சுடா, கூட்டணி கட்சி கொடுத்தா உயிரை கொடுத்து வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம்டா, புரியுதா? நான் செருப்பு சங்கர் சொல்கிறேன், ஆதாரமற்ற செய்திகள், பொய்யான செய்திகள், முதலமைச்சர் குறித்து அவதூறு சொல்வது, முதலமைச்சர் குறித்து தவறான கருத்துக்களை பதிவு செய்வது, நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து தவறான கருத்துக்கள் பதிவு செய்வது, திமுக அமைச்சர்களை குறித்து அவதூறான செய்திகளை பதிவு செய்வது. ஒருத்தா உன்னை இறங்கி அடிச்சிருந்தா நீ பேசுவியா? நீ பேசுவடா? உன்னை இறங்கி அடித்தா பேசிருப்பியா? உன்னை அடிக்கல. உன் வீட்டில் மலம், சாக்கடை தண்ணி, மலம் கலந்த தண்ணி ஊற்றுனாங்களா? யாரா ஊற்றுந்து? யார் பேர் நீ சொல்கிறதுக்கு? திமுக அமைச்சர் மீது, காங்கிரஸ் தலைவர் மீது, யார் மேலேயே சொன்னாங்க, யார் ஊற்றுனாங்க நான் சொல்லிட்டா? ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன் தெரியுமா? பாவம் என்னக்கு அந்த பொம்பளை பேர் நான் சொல்லிட்டோம். ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன் தெரியுமா? அந்த பொம்பளைக்கும் அவன் புருஷனுக்கும் ஒரு குழந்தை உண்டாகலை. ஆனால் அவங்க பார்த்தா உன்னாலும் அந்த பொம்பளை வயிற்றுல குழந்தை உருவாயிடுச்சு. குழந்தைக்கு போய் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது உனக்கு இருக்கிற வியாதி அந்த பொம்பளைக்கு இருக்கிற அந்த குழந்தைக்கு இருக்காதா? அதில் டென்ஷன் ஆகி போட்டான் வீட்டுக்காரன். என் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தைய கொடுத்து வியாதியோடு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் பார்த்த வேலை தாண்டா அவன் வீட்டில் எடுத்துன்னு வந்து அந்த மழை தண்ணியை அவன் தான் ஊற்றினான். அவன் தாண்டா ஊற்றினான். அவன் ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவன், ஆளை வச்சு அவன் தான் ஊற்றினான். அது வேற மாதிரி அரசியல் பண்ணி திருப்பி எங்க மேலே போட்டேன். அதனால செருப்பு சங்கரை சொல்கிறேன், நீ பேசுறதெல்லாம் போய் அதிமுக பிரச்சாரம் பண்ணுறான். இப்போ டைரக்டா வாடா, அவங்க வார்த்தான அதிமுகன்னு வாடா செருப்பு சங்கர. இப்போ நான் வரல திமுகன்னு, இனி எத்தனை முறை சேர்க்கப்பட்டு எத்தனை முறை நீக்கப்பட்டாலும் குடியாத்த குமரன் திமுக. உயிர் உள்ளவரை தலைவர் தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 2026 மீண்டும் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்க போற தலைவர் தளபதி ஸ்டாலின் முரட்டு தொண்டன், நாளைய தமிழகம் எதிர்கால முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முரட்டு தொண்டன், தலைவர் கலைஞரின் பக்தன், முரட்டு பக்தன். இப்படிதான் நான் பேசுவேன். இப்படிதான் பேசுவேன். இந்த துண்டை போட்டுன்னு பேசுவேன் திமுக. ஆனா நீ அதிமுக எடப்பாடி பழனிசாமி குல்பிஎஸ் சப்பறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தனால எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை பண்ற புறம்போக்கு பையன் நேரடா திமுக பத்தி பேசுற. வாடா உங்க வார்த்தா, வாடா டே வா, செருப்ப உன்னை செருப்பால் அடிக்கிறேன்டா, வாடா வா. இனி நீ போடுற வீடியோ, ஒரு வீடியோக்கு நான் பதில் போடுறேன். யாருக்கு மக்கள் ஆதரவு தராங்கன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.